சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் வழங்கும் இயேசு அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் மனதுருக்கத்தையும் பாரெங்கும் பரப்பி வரும் ஓர் ஒப்பற்ற தேவமனிதர். அகில உலகத்தின் கோடிக்கணக்கான மக்களால் ஏகோபித்து அழைக்கப்பெறும் ஒரு உன்னத தீர்க்கதரிசி. சகோதரன் தினகரன் கலந்து கொண்டு இறை செய்தி அளிக்கும் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களிலும் இறைவனின் அருள் வார்த்தைகளை கேட்க லட்சத்திற்கும் அதிகமானோர் ஜாதி, இன, மத வேறுபாடின்றி சமுதாயத்தின் எல்லா நிலைகளிலிருந்தும் கலந்து கொள்கின்றனர். முதல் மந்திரிகள் மற்றும் தலைவர்கள், பற்பல சமய தலைவர்கள், எல்லா கிறிஸ்தவ சபை தலைவர்கள், இன்னும் சமுதாயத்தின் முக்கிய பிரமுகர்கள், உலகெங்கிலும் உள்ள புகழ்பெற்ற மக்கள் சகோதரன் தினகரன் அவர்களது திருத்தொண்டை ஆதரிப்பது ஓர் தனி சிறப்பு. லட்சக்கணக்கானோர் கூடும் சகோதரன் தினகரன் அவர்களது பொதுக்கூட்டங்களில் மக்கள் மனச்சமாதானம், நோயுற்ற சரீரத்தில் அற்புத சுகம், வாழ்வின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பரிகாரம் ஆண்டவர் இயேசுவினிடமிருந்து பெறுகின்றனர். இறைவனின் அருளை புத்தகங்கள் மூலமாகவும், வானொலி, டெலிவிஷன், இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் மூலமாகவும் சகோதரன் தினகரன் வழங்கி வருகிறார். ஏழை எளியவர் உயர் கல்வி பெற காருண்யா கல்வி ஸ்தாபனத்தை தொடங்கியுள்ளார். சகோதரன் தினகரன் அவர்களது அன்பு மகன் பால் தினகரன் இந்த பரம தரிசனத்தில் இன்று முற்றிலும் பங்கு பெற்று பல்லாயிரம் பேருக்கு வழிகாட்டியாக திகழ்கிறார். இதோ உங்களுக்கும் இப்பொழுது இறை செய்தி வழங்க வருகிறார் இந்த தேவ மனிதர். இன்று சில வேத வசனங்களை முதலாவது உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37. ரோமர் 8, 36, 37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறார்களே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. நம்மில் அன்பு கூறுகிறவராரே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். பலவிதமான உபத்திரவங்கள், தொல்லைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, நோய்கள், பலவீனங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளம் சோர்ந்து போகிறது. ஐயா, நான் வெற்றியோடு என் வாழ்க்கையை முடிப்பேனா என்ற எண்ணம் நமக்கு வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு சுலபமான வாழ்க்கை அல்ல, அது கடினமான வாழ்க்கை தான். இயேசு சொன்னார் யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். You will have tribulation in this world, but be of good cheer, because I, Jesus Christ, has conquered this world for you. உனக்காக நான் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கொடிய உலகத்தில் உபத்திரங்கள் மத்தியிலே நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வாசித்தோம். அடுத்து இந்த 2 கொரிந்தியர் 10:4 நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சில ஆயுதங்களையும் தந்திருக்கிறார். அது என்ன சொல்லுகிறது பாருங்கள்.
எங்களுடைய போராயுதங்கள் அல்லது நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கின்றன. அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் எரிகோவின் மதில்களை எவ்விதமாக தேவன் தள்ளினார், அவர்களுக்கு வழி உண்டாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். அதுபோல இன்றும் நமக்கு எதிராக எழும்பி வரும் சகல அரண்களையும் நாம் ரோமர் 8:36 படித்த அந்த பட்டியல்கள் அனைத்தையும் தகர்த்தெறிவதற்கு கர்த்தர் நமக்கு சில ஆயுதங்களை தந்திருக்கிறார். இந்த ஆயுதங்கள் என்னவென்று நாம் சற்று இன்று தியானித்து நாம் ஜெபத்திற்கு போவோம். கர்த்தர் நம்மை இந்த உலகில் திக்கற்றவளாக விடேன் என்று வாக்களித்தாரே. யோவான் 14:18 பாருங்கள். நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களை தனிமையாக விடேன். அல்லது பிசாசனுடைய கையிலே கொடுத்து விட்டு என்ன வேண்டும் என்றாலும் அவன் செய்யட்டும் என்று தனித்து நாம் இருப்பதில்லை. அவர் பேசாமல் இருப்பதில்லை, நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். பல காரியங்கள் நம்மை நெருங்கி சூழ்ந்து கொண்டு இருக்கின்றன. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்மை நெருங்கி நிற்கிற, நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவம் எப்பொழுது நம்மை பிடிக்கலாம், எப்பொழுது நம்மை வீழ்த்தலாம் என்று பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றன. சில நாட்களுக்கு முன்பு லைஃப் என்ற பத்திரிகையை நான் வாசித்து பார்த்தேன். அதில் 2 இளைஞர்கள் போதை மருந்துக்கு அடிமையானவர்கள் இப்படி எழுதியிருக்கிறார்கள். ஐயா, வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை கொக்கைன் என்ற போதை மருந்தை எப்படித்தான் இருக்கிறது பார்க்கலாமே என்று சுவைத்து பார்த்தோம், அவ்வளவுதான். இன்று அது எங்களை பிடித்து கொண்டிருக்கிறது. அது ஒரு தீய சக்தி, அது பொல்லாத சக்தியாகவே காணப்படுகிறது என்று இங்கிலாந்தில் உள்ள 2 மாணவர்கள், வாலிபர்கள் சொல்கிறார்கள். எங்களால் அதை விட முடியவில்லை, அது எங்களை இருக பற்றி கொண்டது என்று சொல்கிறார். நம்மை சூழ நெருங்கி நிற்கிற பாவம், சோதனைகள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. 1 கொரிந்தியர் 10:13 சோதனைகள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. எப்பொழுது என் அருள்நாதர் இயேசு சொன்னது போல யோவான் 16:33 உபத்திரங்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. எல்லா பக்கத்திலும் நமக்கு நெருக்கம்தான். எனினும் வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ள போகிறோம். We are not going to be cowed down by any problem that may face us. Let it be anything. Let it be the work of the devil, or let it be the evil designs of evil people, the wicked people, or let it be a disease or a weakness, whatever it be, we shall conquer. நாம் ஜெயிப்போம். காரணம் வேதம் அப்படி சொல்கிறது. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்வோம். மனம் கலங்காது போகட்டும். எப்படி நாம் ஜெயம் கொள்ள போகிறோம்? அமெரிக்க ஐக்கிய நாட்டை ஸ்தாபித்த ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் தன் எதிரிகளால் துரத்தப்பட்டு ஓடினார். நடு இரவு ஒரு பக்கம் எதிரிகள் அவரை பிடிக்க சூழ்ந்து ஓடி வருகிறார்கள், குதிரைகளோடு துப்பாக்கிகளோடு. இவர் தனித்து காலில் ஓடுகிறார். வாஷிங்டன் நகரின் அருகே போட்டமேக் என்ற ஒரு நதி இருக்கிறது. இன்றும் அந்த நதி ஓரத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சி யாவரும் நீங்கள் போனால் உங்களுக்கு சுட்டி காண்பிப்பார்கள். நதி அருகே ஓடி வந்து விட்டார். நதி உறையும் அளவிற்கு பனி கட்டினால் நிறைந்திருக்கிறது. அதில் குதித்தால் சாவு, நின்றாலும் பின்னால் வருகிற எதிரிகளால் சாவு. இரண்டிற்கும் நடுவில் தவித்து நின்றார். அந்த இடத்தில் அந்த நடு இரவில் முழங்கால் படியிட்டார். ஆண்டவரே, உம்மையே நம்பி நான் இந்த ஆற்றில் குதிக்கப் போகிறேன். எனக்கு ஒரு இரக்கத்தை காட்டும். இந்த குளிர்
என் உடலை பாதிக்காமல் காப்பாற்றும். நான் கடந்து சென்றே ஆக வேண்டும். நான் போராடுவது உமக்காக. நான் போராடுவது எனக்காக அல்ல, என் ஜனத்திற்காக அல்ல, உமக்காக. தூய்மையாக வாழ வேண்டும், தூய்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த தேசத்தை நாடி வந்தோம். இந்த சமயத்தில் நீர் எனக்கு உதவி செய்யாமற் போனால் பலனில்லை, நான் வெற்றி கொள்ள உதவி செய்யும் என்றார். அந்த ஆற்றில் குதித்தார், வழக்கம் போல நீந்தி சென்றார். எப்படி மறு கரையை அடைந்தோம் என்றே அவருக்கு தெரியவில்லை என்றார். தேவனுடைய வல்லமை அவருடைய உடலில் இறங்கியது. அந்த குளிர் அவரை தாக்காமல் பாதுகாத்தது. மறு கரையை சுலபமாய் அடைந்தார். அவருடைய விரோதிகள் ஓடி வந்தார்கள். இந்த குளிர் தண்ணீரை பார்த்தார்கள். இறங்க அவர்களுக்கு தைரியம் இல்லை, அப்படியே நின்று விட்டார். அந்த ஒரு இரவில் ஜார்ஜ் வாஷிங்டன் அந்த தண்ணீரில் குதிக்காமல் இருந்திருந்தார், ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாடு என்று இன்று ஒன்று இருந்திருக்கார். எனக்கு அருமையானவர்களே, நாமம், வியாகுலம், பட்டயம், நாச மோசம், பசி, நிர்வாணம் எல்லாவற்றின் மத்தியிலும் நமக்கு ஜெயம் தருகிறவரால் நாமும் கடந்து போகிறோம், வெற்றியை அடைய போகிறோம். மனம் கலங்காதிருங்க. ஒரு பழைய பாடல் எனக்கு ஞாபகத்திற்கு வரும். நான் பாடுகிற பாட்டெல்லாம் பழைய பாட்டு தான், புது பாட்டு ஒன்று எனக்கு தெரியாது. பழைய பாட்டு. என் மகனும் என் மனைவியும் சொல்லுவாங்க, தூக்கம் வராதவங்களும் உங்கள் பாட்டை கேட்டால் தூங்கி விழுந்துருவாங்க சேரில் இருந்து. எல்லாம் கைதட்டி உற்சாகமாக பாடி எழுப்பி விட்டு போகிறாங்க, நீங்கள் தூங்க வச்சு விடுறீங்க. அப்புறம் எப்படி உங்கள் பிரசங்கத்தை கேட்பாங்க? தூங்க போகிறீங்களா? இப்போ பாப்போம். வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வல்லவன் வாக்கொன்றும் மாறி போகாதே, வல்லவன் வாக்கொன்றும் மாறி போகாதே. யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே. வைப்பாயுன் காலடி தற்பரன் சோற்படி, வைப்பாயுன் காலடி தற்பரன் சோற்படி, வானவன் ஏசு தம் வாக்கு மாறாரே, வானவன் ஏசு தம் வாக்கு மாறாரே. யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். போகட்டும். அவர் நமக்கு சில ஆயுதங்களை தந்திருக்கிறார், போர் ஆயுதங்களை. அவைகள் என்னவென்று பார்ப்போமா? இந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட இந்த வசனத்தை நான் சொல்லுவீர்களா? எங்களுடைய போராயுதங்கள் என்று எழுதியிருக்கிறது, அதை நம்முடைய போராயுதம் என்று வாசிப்போம். நான் சொல்வதை சொல்லுங்கள், பார்ப்போம். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. நம்முடைய போராயுதங்கள் அல்லது என்னுடைய போராயுதங்கள் என்று படித்து பாருங்கள். என்னென்ன போராயுதங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரா? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: நமக்கு விரோதமாக எப்பொழுதும் பிசாசு போராடுகிறான்,
மோட்சத்திலும் சென்று தேவனுடைய சமூகத்தில் நின்று நம்மை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறானா? எப்பொழுதும் நம்மை பற்றி ஏதாவது சொல்லிக் கொண்டு இருக்கிறான். ஓ, அவன் அப்படி, இவன் இப்படி, நீர் இந்த தினகரனுக்கு இவ்வளோ உதவி செய்தீர், அவன் அயோக்கிய பய துன்மார்க்கன், நீர் இந்த லீலாமாளுக்கு இவ்வளோ ரூபாய் கொடுத்தீர், எதுக்கு கொடுத்தீர்? அந்த பொம்பளை பொல்லாத பொம்பளை, எச்சு கையில் கூட காக்காயை ஓட்டாது, ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பானா. சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறவன், அது அவனுடைய வேலை. மட்டுமல்ல, தேவனுடைய சமூகத்தில் நின்று நம்மை பற்றி இப்படி அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்து கொண்டு இங்கே நமக்கு என்னென்ன தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுப்பான். எல்லாவற்றுக்கும் அதிகமாக அவன் கொடுக்கிற தொல்லை ஒன்று என்னவென்றால், நம்முடைய மனதை கசக்கி பிழிகிறான். உனக்கு இப்படி நடக்க போகுதுப்பா, உனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்கப்பா, உன் வீடே அழிஞ்சு போக போகுதுப்பா, உங்கள் எஜமான் வேலையிலேருந்து உனக்கு கீழே தள்ள போகிறார்ப்பா, இந்த வருஷம் உனக்கு ப்ரமோஷன் வராதுப்பா, உன் பிள்ளை உனக்கு வீட்டை விட்டு ஓடிட போகிறான்ப்பா. வேண்டாத காரியங்களை மனதில் போட்டு குழப்புகிறான். யோவான் 13:2 வாசித்து பாருங்க. யூதாசை பிடிக்க அவன் தீர்மானித்தான். யூதாஸ் மனதில் ஒரே ஒரு காரியத்தை சொன்னான். யூதாஸ், இந்த இயேசுநாதரை பின்பற்றி என்னத்தடா கண்ட? அவனே தச்சன், அவன் என்னத்தை கொடுக்க போறான்? அவனை காட்டி கொடுத்து ஒரு 30 வெள்ளிக்காசு சம்பாதிப்பியா? என்னமோ பெரிய நீதிமான் மாதிரி பேசுறீங்க. அதுல யூதாஸ் விழுந்தான். அதன் பிறகு வாசித்து பாருங்கள். அவனுக்குள் பிசாசு புகுந்தான் என்று எழுதியிருக்கிறது. தினமும் அவன் காதிலே பேசி 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 இந்த யூதாசை விழும்படி செய்தான். அதுதான் அவனுடைய வேலை. அங்கேயும் குற்றம் சுமத்துவான். தேவனுடைய சமூகத்தில் சொன்னான், யோபு விருதாவாகவோ அவனை சேவிக்கிறான், அவன் வீட்டை சுற்றில் வெளியடைக்கவில்லையோ? யோபு 1:10-11 வாசித்து பாருங்க. வேலி அடைச்சு போட்டிருக்கிற அவன் கும்பிடுறான், என்னையா பெரிய சாமர்த்தியம் என்று சொன்னான். தேவன் வேலியை விலக்கும்படிக்கு அவரை வற்புறுத்தினான். அதுதான் அவன் செய்கிற வேலை. இங்கேயும் நமக்கு தொல்லை, அங்கேயும் தொல்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 12:11, உங்களையும் என்னையும் போன்ற சாதாரண மக்கள் அவனை ஜெயிப்பதற்கு 2 காரியத்தை நம்முடைய கையிலே தேவன் தந்திருக்கிறாராம். ஒன்று, ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இரண்டாவது, தேவனுடைய வசனம். இந்த 2நாலும் நாம் அவனை மேற்கொள்ள முடியும் என்று இயேசு நமக்கு சொல்லி போயிருக்கிறார். வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. அமெரிக்காவிலே ஜெரி லூயிஸ் என்ற ஒரு பெரிய நடிகர் இருந்தார். அவர் இன்னும் இருக்கிறார். அவருக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. பாவத்தில் மூழ்கி வாழும் ஒரு நடிகர் அவர். ஒரு நாள் காலையில் வழக்கம் போல தன் அலுவலகத்திற்கு புறப்படும் முன்பதாக சவரம் செய்து கொள்வதற்காக கண்ணாடி முன்பதாக நின்று கொண்டிருந்தார். அவர் சவரம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று தேவன் அவரை சந்திக்க சித்தம் கொண்டார். கண்ணாடியில் அவருடைய முகம் மறைந்தது. பரலோகத்தை கண்டார். சிங்காசனத்தின் மீது தேவாதி தேவன் வீற்றிருக்க கண்டார். மறுபக்கம் பிசாசு வந்து நின்றான். அவரை பார்த்து, தேவனே, இந்த ஜெரி லூயிஸ் என்னுடையவன், இன்னென்ன விதமான பாவங்களில் வாழ்கிறான், குடிக்கிறான், வெறிக்கிறான், விபச்சாரத்தில் வாழ்கிறான், அவன் என்னுடையவன். ஜெரி லூயிஸுக்கு ஒரே பயம். என்ன இப்படி சொல்றானே, ஐயோ, இந்த பிசாசுக்கா நான் அடிமை, அவன் என்னுடையவன் என்று சொல்றானே. நடுக்கம் பிடித்தது. மறுபக்கம் இருந்து மற்றொரு வந்தார். அவருடைய உடல் எல்லாம் காயமாய் இருந்தது. தலையில் காயம், கைகளில் காயம். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவருக்கு முன்பதாக தன் கரங்களை நீட்டினார். தன் காயங்களை காண்பித்தார். அவர் சொன்னாரா, பிதாவே, ஜெரி லூயிஸ் என்னுடையவன், அவனுக்காக நான் சிலுவையில் பட்ட பாடுகளை நினைத்தருளும், அவனுக்காக நான் சிந்திய இரத்தத்தை நினைத்தருளும், அவனுக்காக என் ஜீவனையை கொடுத்ததை நினைத்தருளும்.
அவ்வளவுதான். காட்சி மறைந்தது. ஜெரி லூயிஸின் உள்ளம் குத்துண்டது. எனக்காக உயிரை கொடுத்த ஒருவர் உண்டா? எனக்காக தன் ரத்தத்தை சிந்தி ஒருவர் உண்டா? நான் அவருக்கு அடிமை என்றார். ஒரு வாழ்க்கை மாறியது. இன்று அவர் கிறிஸ்துவின் அடிமையாக, சாட்சியாக வாழ்ந்து வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் நுழைய முயலுவது இயற்கை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க காத்திருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்களை நீக்க காத்திருக்கிறது. மட்டுமல்ல, கொலோசியர் 1:13 சொல்கிறது, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு நாம் பிசாசின் ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய குமாரனாகிய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நாம் உட்படுத்தப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அங்கே நமக்கு ஒரு பாதுகாவல் உண்டு. இந்த உலகில் தான் வாழ்கிறோம், குடிசையில் தான் வாழ்கிறோம், வாடகை வீட்டில் தான் வாழ்கிறோம், பொல்லாதவர்கள் மத்தியில் தான் வாழ்கிறோம். எனினும் தேவனுடைய பார்வையில் நாம் அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்திலே வாழ்ந்து வருகிறோம். ஆகவேதான் கொலோசியர் 3:3 சொல்கிறது, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று. மனம் கலங்காதிருங்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் முதல் ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். பிசாசு நம்மை பிடிக்க முயலும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே தொல்லைகளை கொண்டு வந்து, வியாகுலங்களை கொண்டு வந்து, நாச மோசத்தை கொண்டு வந்து, பிணியை கொண்டு வந்து, இருதயத்தை உடைத்து, அதன் மூலமாக நம்முடைய உள்ளத்திற்குள் வாழ்க்கைக்குள் அவன் பிரவேசிக்க முயற்சிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம்மை கழுவிய ரத்தம், நம்மை சுத்திகரிக்கும் ரத்தம், எபிரேயர் 9:14 படி நம்முடைய மனச்சாட்சியை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும் அந்த ரத்தம் தேவனை நோக்கி கதறுகிறதா. எபிரேயர் 12:24 வாசித்து பாருங்கள். எபிரேயர் 12:24 சொல்கிறது, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் ரத்தம், ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் பழி வாங்கும் என்று ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது என்று ஆதியாகமம் 4:10 கூறுகிறது. காயினால் கொலை செய்யப்பட்ட ஆபேலின் ரத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி கதறியது, ஐயோ என்னை காயின் கொன்று விட்டான், தயவு செய்து அவனுக்கு பதிலளியும், பழிக்கு பழி வாங்கும் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனை நோக்கி நன்மையானவைகளை பேசுகிறதா. அது என்ன சொல்லுகிறது? பிசாசு பிடிக்கிறான், கவலையினால் உள்ளத்தை நிறைக்கிறான். கொடிய விபத்திற்குள் நான் சிக்கிய பொழுது அந்தமான் தீவில் இருந்து ஒரு சகோதரர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஐயா, உங்க மகா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன், எனக்கு எல்லாம் மனசே உடைஞ்சு போச்சு. என்னுடைய வீட்டில் இருந்த பைபிளை தூக்கி வெளியில எறிஞ்சேன், கடையில் இருந்த இயேசுநாதர் படத்தை தூக்கி வெளியில எறிஞ்சேன். நான் சொன்னேன், இயேசுநாதரே, இங்க எங்க பிரதரும் போயிட்டாருன்னு அடுத்தாப்புல செய்தி வந்தா, ஆஸ்பத்திரியில் இருக்காரு, கொடிய காயத்தோடு இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா அவரும் போயிட்டாருன்னு செய்தி வந்தா, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, உன்னை நான் கும்பிடவே மாட்டேன், நான் மறுதளிச்சு பின்வாங்கி போவேன். நம்முடைய உள்ளத்தை அவன் உடைக்கிறான், நொறுங்குண்டு தேவனை மறுதளிக்கும்படி செய்கிறான். இந்த நேரத்தில் என்ன செய்கிறது? நமக்குள், நம்முடைய உள்ளத்திற்குள் பாய்ந்து சென்று கொண்டிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனை நோக்கி கதறுகிறது, தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. ஐயோ, இவன் என்னுடையவன், இவள் என்னுடையவள், இவளை பிசாசு இழுக்க முயற்சிக்கிறார். தேவனே, குறுக்கிடுவீராக, இந்த ஆத்துமாவிற்காக, இந்த வாழ்க்கைக்காக நான் என் ரத்தத்தை சிந்தினதை நினைத்தருளும் என்று நன்மையானவைகளை பேசுகிறது. தேவன் தம்முடைய வல்லமையினால் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னுடைய உள்ளத்தில், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், பொல்லாத பிசாசு உன்னை தொட முயலும் பொழுது
உன்னை விசுவாசத்தை மறுதலிக்கும்படி உன்னை வற்புறுத்த அவன் தீர்மானிக்கும் பொழுது, உன்னை வதைக்கும் பொழுது, வாட்டி வதைக்கும் பொழுது, சோதனைகளை கொண்டு வரும் பொழுது, சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவம் உள்ளே பிரவேசிக்க அவன் முயற்சியை கொண்டு வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனை நோக்கி கதறுகிறது, தேவனே இவனை காப்பாற்றும், இவனுக்கு உதவி செய்யும். தேவன் காப்பாற்றுகிறார், தேவன் குறுக்கிடுகிறார், பிசாசை கடிந்து கொள்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். முதல் போர் ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 கூறுகிறது. இந்த அனுபவத்தை நீ பெற்றிருக்கிறாயோ? இல்லையானால் இன்று அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள். கர்த்தர் அன்று முதல் தம் இரத்தத்தின் மூலம் உன்னை பாதுகாப்பார். தொல்லைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், கர்த்தரோ உன்னை பாதுகாப்பார். போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும், ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும், அன்புமிகும் பேர் இன்பம் என கருள் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ, சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன் சஞ்சலம் இனியே நெஞ்சமே மகிழாய் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார், அம்பரம் தனில் எனக்காய் ஜபிப்பார், மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார், மோட்ச வழி சத்தியம் வாசல் உயிரேனும் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் கதறுகிறது, நம்மை விடுவிக்கிறது. அடுத்து அவன் சொல்கிறான், அவர்கள் தேவனுடைய வசனத்தினால் அவனை மேற்கொண்டார்கள், ஜெயித்தார்கள். எபிரேயர் 4:12 நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய வசனம் இரு புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாக இருக்கிறது என்று. பக்தனாகிய யோவான் பத்மு தீவில் இருந்த பொழுது உயிரோடு எழுந்த இயேசுவை தரிசித்தான். அவருடைய வாயில் இருந்து புறப்பட்ட வார்த்தைகள் இரு புறமும் கருக்குள்ள கத்தியை போல புறப்பட்டு போனது என்று அவன் சொல்கிறான். அன்று இயேசு எப்படி பேசினாரோ இன்றும் அப்படித்தான். Is the same Jesus. His words have authority even today. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 7:28-29 இயேசு மற்ற வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார். He spoke with authority. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 105:28, சங்கீதம் 147:15-18 தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு செல்கிறது. அது எதிர்ப்பாரில்லை, அது வேகமாய் செல்கிறது என்று
சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி தம்முடைய ஜனங்களை குணமாக்கினார் என்று. ஆபத்தில் அழிவில் இருக்கும் பாவிகள் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஆண்டவரே நாங்கள் செத்து மடிகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று. தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார், அவர்களை குணமாக்குகிறார். ஏசாயா 55:11 கூறுகிறது, என்னுடைய வசனம் என்னிடத்தில் வெறுமையாய் திரும்பி வருவதில்லை, நான் என்ன நோக்கத்திற்காக அந்த வசனத்தை அனுப்புகிறேனோ அதை செய்து முடித்துதான் என்னிடம் திரும்பி வரும் என்று தேவன் அங்கு கூறுகிறார். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது எபேசியர் 6:18 தேவ வசனம் ஆவியின் பட்டயம் என்று. அந்த பட்டயத்தை நமது கையிலே தேவன் தருகிறார். சகரியா 4:6 சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். அந்த ஆவியின் பட்டயம் தான் தேவனுடைய வார்த்தை. அதை நம் கரங்களில் தந்திருக்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 1-11 வசனங்கள் கூறுகின்றன, பிசாசு கொண்டு வந்த சகல விதமான கேள்விகளையும் தர்க்கங்களையும் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினால் உடைத்தெறிந்தார் என்று. மனம் கலங்காதிருங்கள், மனம் கலங்காதிருங்கள். சோதனைகள் உண்டு, ஆனால் வேத வசனமோ இரு புறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருந்து நம்மை காப்பாற்றுகிறது. என் அருள்நாதர் இயேசுவின் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். இந்த வேத வசனம் 2 முறையில் அவருடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டது. ஒரு பக்கம் வல்லமையோடு அது புறப்பட்டு செல்கிறது. யோவான் 4:50 பாருங்கள், ஐயா என் மகன் நோயினால் வாடி தவித்து மரண அவஸ்தையாய் இருக்கிறான், உடனே வாரும் உம்முடைய கரங்களை வையும் என்றான் ராஜாவின் மனுஷன். இயேசு சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தாளாம், ஐயா என் மகள் கொடிய பிசாசினால் வேதனைப்படுகிறாள், சீக்கிரமாய் வாரும். இயேசு சொன்னார் மார்க் 7:29 நீ போகலாம், உன் மகளை விட்டு அந்த பிசாசு நீங்கிற்று. வல்லமை உள்ள வார்த்தை, the word of God, தேவனுடைய வார்த்தை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சற்று முன்பதாக பிரதர் ஜான் வின்சென்ட் எம்எல்ஏ ஒரு அனுபவத்தை சொன்னார். கண்களில் நரம்பு வெடித்தது, கண் சிதைவு ஏற்பட்டது, பார்வை மங்கியது. இதிலிருந்து சுகம் பெற்றவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. That's the end. அவ்வளவுதான். ஆர்காட் லுத்தரன் சர்ச்சில் என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். ஜெர்மனிக்கு போயிருந்தார். இதே தொல்லை அவருக்கு ஏற்பட்டது. அவர் 2 கண்களிலும் பார்வை என்று திரும்பி வந்தார். அப்படியே அவர் இந்த உலகை விட்டும் கடந்து போனார். ஆனால் இயேசு அவருக்கு சுகம் தந்தார். அவர் சொன்னார், பிரதர் ஜெபம் செய்து சொன்னார், உங்கள் கண்களிலே ஒன்றுமில்லை என்று. எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடிகிறது என்று நினைக்கிறீர்கள்? இது யூகித்து சொல்வதல்ல, அல்லது ஜோதிடம் சொல்வதல்ல. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். The gift of the word of knowledge, the gift of the word of wisdom. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த மனிதனுக்கு அல்லது அந்த பெண்ணுக்கு சம்பவிக்க போகிறவைகளை காண்பிக்கிறார். gift of faith, விசுவாச வரம் என்று மற்றொரு வரம் உண்டு. அதில் 9 வரம் உண்டு. அந்த பட்டியலை நீங்கள் பார்க்கலாம். அந்த வரம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில் கிரியை செய்யும் நேரம் நீங்கள் வாயினால் எதையெல்லாம் சொல்லுகிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். காரணம், வேதம் சொல்லுகிறது, அவன் சொன்னபடியே நடக்கும். இயேசு சொன்னார், உங்கள் இருதயத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளெல்லாம் ஜெபத்தில் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அவன் சொன்னபடியே நடக்கும் என்று எழுதியிருக்கிறது. இதற்காகவே நாம் தேவனுடைய ஆவியினால் நிறைய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். The world is in sorrow. The world is in turmoil. People are in tears. The man of God must be able to contact God. உலகம் கண்ணீரில் மிதக்கிறது. நேற்று காலையில் நான் பல
இயேசு அழைக்கிறார் பத்திரிகை வாங்குகிற மக்களுக்காக, இயேசு அழைக்கிறார் ஊழியத்திற்காக, நற்செய்தி ஊழியத்திற்காக பணம் அனுப்புகிற ஏழை மக்களுக்காக. எனக்கு பணம் அனுப்புகிறவர்கள் 1 கோடி ரூபாய் 1 லட்சம் கொடுக்கிறவர்கள் யாரும் இல்லை. 5 ரூபாய் 10 ரூபாய் 2 ரூபாய். இந்த மக்கள் எல்லாம் ஆலயத்திற்கு கொடுப்பது எனக்கு அனுப்பி விடுகிறவர்கள் அல்ல. பல சபையைச் சேர்ந்தவர்கள், பல மதங்களைச் சேர்ந்தவர்கள், பல மதங்களைச் சேர்ந்தவர்கள் ஏன் அனுப்புகிறார்கள்? குடியில் மூழ்கினவர்களுடைய வாழ்க்கை, நாசமாய் போன குடும்ப வாழ்க்கை. இயேசு அழைக்கிறார். வானொலி செய்தியை கேட்டு மறுமலர்ச்சி பெறுகிறது. பத்திரிகை யாரோ கொடுக்கிறார்கள், அதை வாசித்து இயேசுவை கண்டுகொள்கிறார், இயேசுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். வேலை இல்லை, எனக்கு சாகலாம் என்று போகும் வாலிபன் டீ கடையில் இந்த நற்செய்தியை கேட்கிறான். வானொலி செய்தியின் மூலமாக திரும்பி போகிறான். அவன் வேலைக்கு வந்தவுடன் முதலாவது செய்வது, ஐயோ பிரதர், நீங்க இல்லையானால் இன்னைக்கு நான் இல்லை, இந்த பணத்தை வச்சுங்க, என்னத்துக்காவது உபயோகப்படுத்துங்க. ஒரு நாள் சென்னையில் ஒரு அம்மாள் புதிதாக வந்தார்கள். அவளுடைய மணி, அவளுடைய கழுத்தில் போட்டிருந்த அந்த பேகை எவனோ ஒருவன் பிக் பாக்கெட் அடித்து விட்டான். கையில் ஒரு காசு இல்லை. அழுது கொண்டே பஸ்ஸை விட்டு இறங்கினார்கள். திரும்பி நடந்து போனார்கள். ஒரு அற்புதம் காத்திருந்த அவளுடைய பையை அவன் தூக்கி எறிந்து போயிருந்தான். அந்த பையை அவளோடு எடுத்து பார்த்தார். ஒரு மூலையில் கொஞ்சம் பணத்தை ஒரு ஜிப்பில் போட்டாங்க. அவன் அதை பார்க்கல, திறந்து பார்த்தான். என்ன இந்த பொம்பளை எல்லாம் பவுடர் அதையும் வச்சிருக்கு, ரூபாயை வைக்காம என்று தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். இந்த ரூபா கிடைச்சது. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? நேரம் எங்க ஆபீஸ்க்கு வந்தாங்க. நான் எப்படியும் பிரதரை பார்க்காம இந்த ஊரை விட்டு போறதில்லை என்று சொன்னார். நல்ல வேலையை அங்கே இருந்தேன். அவங்க சொன்னாங்க, ஐயா இந்த பணம் என்னுடைய இதில், இது திருடங்கையில் போக வேண்டிய பணம், திரும்பி வந்தது, கடவுளுக்காக பயன்படுத்துங்க. இப்படித்தான் எனக்கு பணம் வருகிறது. There you are. There you are. இப்படிப்பட்ட ஏழை மக்கள் மூலமாகத்தான் கர்த்தர் இந்த மகத்தான ஊழியத்தை செய்யும்படி எனக்கு உதவி செய்து வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை கண்ணீரில் மிதக்கும் ஏழை மக்களுக்கு இந்த அவசியமாயிருக்கிறது. நம்முடைய அன்பு சகோதரன் ஜான் வின்சென்டை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். அவருடைய கண்ணில் வந்த அந்த வேதனை பற்றி. தேவனுடைய மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். கண்ணீரோடு நாம் ஜெபிக்கிறோம். சுவாமி, இதற்கு என்ன செய்வது? இதற்கு என்ன செய்வது? தேவனுடைய வார்த்தை வருகிறது, ஒன்றுமில்லை அப்பா, சரியாகிவிடும், அவ்வளவுதான். அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். அந்த வார்த்தை வல்லமுள்ளதாய் சொல்லுகிறது. பிரதர், nothing to worry. உங்கள் கண்கள் சுகமடைந்திருக்கிறது. The Christian life is not a dead and cut Christian life. It is supernatural. The Christian life is a supernatural life. A life that is filled with the Holy Spirit is a supernatural life. பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை. அதை தரவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நேற்று காலையில் இந்த மக்களை நான் சந்தித்தேன். அநேகர் அழுதார்கள். பிரதர், கல்யாணமா 7 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை இல்லையே. அந்த நேரம் ஆண்டவரிடம் வெகு நேரம் ஜெபித்து அவருடைய பதிலை பார்க்க நேரம் இல்லை. ஆகவே பயன்படுத்த வேண்டிய வரம் விசுவாச வரம். அவர் மீது என் கரங்களை வைத்தேன். அழுது, மனம் கசந்து அழுதேன். எனக்கு தான் குழந்தை இல்லாதது போல நான் உணர்ந்தேன். கட்டாயம் ஒரு குழந்தை நீ கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அனுப்பினேன். கட்டாயம் அவர்கள் பெறுவார்கள் என்று நிச்சயமா எனக்கு தெரியும். The gift of faith. விசுவாச வரம். இயேசு சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அதே இயேசுதான் இன்று நம்மோடு கூட இருந்து இந்த காரியங்களை செய்து வருகிறார். தேவனுடைய வார்த்தை. இன்னும் இந்த பிரசங்கத்தின் முடிவில் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். பலர் என்னிடம் கேட்பார்கள், எப்படி பிரதர் பேரை சொல்றீங்க, எப்படி கூப்பிடுறீங்க? சிலருடைய அபிப்பிராயம் ஏதோ தமிழ்நாட்டில் தெரிஞ்ச பேர் சிலரை நான் சொல்கிறேன் என்று. Not. Yes, I do know many names, but why should I call the names from my mind? No miracle will happen.
நான் சொன்னது நடக்க வேண்டுமே. மலேசியா நாட்டிற்கு போயிருந்தேன். ஆசிய நாட்டின் ஒரு மிகப்பெரிய கன்வென்ஷன் பேசுவதற்காக. ஒரு நாள் இரவு கர்த்தருடைய வல்லமையின் மீது இறங்கி வந்தது. இயேசு சொன்னார், ஒரு குறிப்பிட்ட ஊரின் பெயரை சொன்னார். எனக்கு அப்படி ஒரு ஊர் அங்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அந்த பெயரை சொல்லி அந்த ஊரில் இருந்து இத்தனை பேர் வந்திருக்கிறவர்களை கூப்பிடு என்றார். நான் சொன்ன, இந்த ஊரில் இருந்து இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் வாருங்கள் என்று. அத்தனை பேர் மேடைக்கு வந்தார்கள். பயந்து நடுங்கி வந்தார்கள். ஒரே ஆச்சரியம் அவர்களுக்கு. அவள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் செய்தேன். ஒவ்வொருடைய வாழ்க்கை சரிதையும் நான் சொன்னேன். மனம் கசந்து அழுதார்கள், உடைந்து அழுதார்கள். அவர்கள் யாவரும் சீனர்கள். சீனருடைய உள்ளம் உடைவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. Sir, let me tell you, God has not left a Christian as an orphan in this world. You can shake any country provided you have the 9 gifts of the Holy Spirit. It is high time, my brother, it's high time, my sister, that you stop arguing and criticizing other people, finding in which way you can criticize somebody. Criticize yourself tonight. It's high time you receive the 9 gifts of the Holy Spirit. ஐயா, ஏன் என் வாழ்க்கையில் வல்லமை இல்லை? ஏன் என் ஊழியத்தில் இந்த வல்லமையை காணும், சக்தியை காணும்? ஏன் என் மக்களின் குரலை என்று பிரசங்கத்தை கேட்க வரமாட்டேன்கிறார்கள் என்று யோசித்து பார். உன்னையே நீ குறை சொல்லிக்கொள். எனக்கு இந்த வல்லமை இல்லையே, இந்த வல்லமையை தாரும் என்று நீ கதறு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மற்றவர்களை திட்டுவதில் நேரத்தை செலவழிக்காதே, அதில் பயன் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி, அந்த பாதிரியார் இப்படி, இந்த பிரசங்கியார் இப்படி, என்ன பிரயோஜனம்? வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் God will curse you. நிச்சயமாய் சாபம் உண்டு. கர்த்தர் ஏதோ கொஞ்ச நாளை பேசாமல் இருப்பார். மனம் திரும்ப மாட்டானா, மனம் திரும்ப மாட்டாளா என்றான் அப்படியே இருந்து விட மாட்டார். நம்மை உதறி தள்ளுவார். ஐயோ, தள்ளிவிட்டால் நாம் பிரசங்கம் பண்ணினால் யார் அதை கேட்க போறாள்? பிரியமானவர்களே, இல்லை இல்லை இல்லை. அவருடைய காலை பிடித்துக் கொள்வார். என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை விடமாட்டேன் என்று. அடுத்தாற் போல் அந்த திரளான கூட்டத்தில் இயேசு ஒரு பெயரை சொன்னார். அந்த பெண்ணை பார்த்து இப்படி சொல் என்றார். நான் சொன்னேன், நீ எங்கிருக்கிறாய்? இந்த பெயரை சொல்லி கூப்பிட்டேன். அடுத்த நாள் மாலையில் ஹாங்காங் என்ற நகரத்தில் இருந்து வந்திருந்த 2 பேர் வந்தார்கள். நான் அவர்களை பார்த்ததில்லை. அந்த அம்மாள் ஒரு சாட்சி சொன்னார். நான் ஒரு ஜெர்மனிய பெண். இந்த என்னுடைய பெயர் யாருக்கும் தெரியாது. என் புருஷனுக்கும் இந்த பெயர் தெரியாது. நான் ஜெர்மனிய பெண். இந்த நோயினால் வாடி தவித்து இப்பொழுதுதான் ஜெர்மனிலிருந்து வருகிறேன். எனக்கு சுகமே கிடைக்காது என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது பாருங்கள், இயேசு என்னை அற்புதமாய் குணமாக்கி இருக்கிறார் என்று. அவர் God is alive. நம் இயேசு உயிரோடு இருக்கிறார். நம் இயேசு உயிரோடு இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் அவரோடு உலாவினால் அவர் தம்முடைய வல்லமையை, அவருடைய சித்தத்தை அற்புதமாய் பரிசுத்த ஆவியின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது நம்முடைய வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது. அப்பொழுது பிசாசு நம்மை கண்டு நடுங்குகிறான். நோய்கள் நம்மை கண்டு நடுங்குகின்றன. தொல்லைகள், கஷ்டங்கள் நம்மை கண்டு நடுங்குகின்றன. நம்மால் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய முடிகிறது. மறுபக்கம் இயேசு என்ன பேசினார்? லூக்கா 4:22 பாருங்கள். கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினார். மனது உருகி பேசினார். இயேசு கரையில் வந்து நின்று திரளான ஜனங்களை கண்டு மனது உருகி, அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருப்பதைக் கண்டு அநேக காரியங்களை குறித்து அவளோடு பேசத் தொடங்கினார். அவளுடைய கஷ்டங்களை குறித்து. ஆகவே தான் மார்க்கு 12:37 சொல்லுகிறது, அவருடைய உபதேசத்தை சாதாரண ஜனங்கள் விருப்பத்தோடே கேட்டார்கள். அதிக விருப்பத்தோடே கேட்டார்கள். எங்கேயா அவர் பேசுறாரு? ஒரே ஓட்டம். மார்க் 1:45 சொல்லுகிறது, இயேசு வனாந்திரமான இடத்திலே தங்கி இருந்தார். யாவரும் அங்கே எத்திசையிலும் இருந்து வந்து கூடினார்களா. ஐயோ, அந்த நாட்களில் நாம் இல்லாமல் போனோமே என்று அடிக்கடி நான் யோசிப்பதுண்டு. காரணம் என்ன? அவர் பேச்சு
இனிமையான பேச்சு, ஆறுதல். இயேசு சொன்னார் லூக்கா 4:18, நான் உடைந்த உள்ளங்களை காயம் கட்ட வந்தேன், நொறுங்குண்ட இதயங்களுக்கு காயம் கட்டுதலை கூற வந்தேன் என்றார். அதற்குத்தான் அவர் இறங்கி வந்தார். ஒரு பக்கம் பிசாசோடு எதிர்த்து நிற்கும் பொழுது அதிகாரத்தோடு பேசினார். நீ போகலாம். பிசாசை பார்த்த பொழுது நீ பேசாமல் அவனை விட்டு புறப்பட்டு வா.